வெல்கம் டு புக்கிஷியோஸ். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மினி ஹேண்ட் பிளெண்டர் தான் பார்க்க போறோம். மிக்ஸ் பண்றதுக்காக ஒரு டிவைஸ் மேக் பண்ண போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, புரியாம போக வாய்ப்பு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளெண்டர் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். டாய் மோட்டர் ஒன்று, பேட்ரி கனெக்டர் ஒன்று, ஒயர் தேவையான அளவு, பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று, சுவிட்ச் ஒன்று. சுவிட்சை சால்டர் பண்ணிவிடுங்க. சுவிட்சை சால்டர் பண்ணிட்டு மேலே ஹீட் சிங் டியூப் போட்டு ஹீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ஒயர் ஒன்றோட ஒன்று படாமல் இருக்கும். மோட்டரை சால்டர் பண்ணிவிடுங்க. பிளாஸ்டிக் பாட்டில் மூடி எடுத்து நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இதில் தான் வந்து மோட்டரோட ஷாஃப்ட் வெளியே வரதுக்காக ஷாஃப்ட் சைஸுக்கு நான் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். இப்போது நல்லா ஸ்மூத்தாக பண்ணிவிடுங்க. இப்போ பாட்டில் அடியில் வந்து ஒரு ஹோல் போட்டுங்க. இங்கே தான் வந்து சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாட்டில் ஸ்டிக்கரை பிச்சுட்டு நடுவில் பாதியாக கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உள்ளே வந்து இந்த பக்கம் சுவிட்சு உள்ளே ஃபுல்லாக ஒயர் பேட்ரி எல்லாம் வைக்க போகிறோம் பாட்டில் உள்ள. ஸோ அதனால தான் கட் பண்ணிக்கிறோம். இப்போது ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ வந்து சுவிட்சை ஆட் பண்ணிடலாம். அடுத்து சுவிட்சோட நெட்டை போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க. சுவிட்சோட நெட்டை போட்டு டைட் பண்ணிவிடுங்க. இல்லை மோட்டர் எடுத்து மோட்டரோட ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பேட்ரி கனெக்டர் போட்டுட்டு சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. பேட்டரியோட நெகட்டிவும் மோட்டரோட நெகட்டிவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்க்யூட் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஹீட் சிங் டியூப் வச்சு ஹீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஒயர் பிஞ்சு வராமல் இருக்கும், ஒயர் ஒன்றோட ஒன்று படாமல் இருக்கும். இப்போ வந்து பட்டன்லேருந்து ஒரு ஒயரை எடுத்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஹீட் சிங் டியூப் வச்சு ஹீட் பண்ணிவிடுங்க. இப்போ பட்டன்லேருந்து இன்னொரு ஒயர் எடுத்து அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மோட்டரில் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பட்டன் அழுத்தினா வந்து ட்ரிகர் ஆகி மோட்டர் ரன் ஆகும். ஓகே, ஒயரிங் வேலை முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி போட்டு டேப் ஒட்டிட்டு மேலே அப்படியே ஒட்டிடுங்க. கலண்டு வராமல் இருக்கும், ஒட்டிடுங்க. இப்போ பாட்டில் மூடி எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் மோட்டர் ஓட்ட போகிறோம். நல்லா அழுத்தி ஓட்டிட்டுனா ஷாஃப்ட் இந்த மாதிரி வெளியே தெரிகிற மாதிரி ஒட்டி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே டேப் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா கலண்டு வராமல் இருக்கும். ஓகே, சைக்கிள் ஸ்போக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்போக்ஸ் எடுத்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் ரொட்டேட் ஆகும்போது ஸ்போக்ஸ் எடுத்து 15 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ ஒயர் கனெக்டர் எடுத்து 2 ஸ்க்ரூவை கழட்டிடுங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து மோட்டரையும் சைக்கிள் ஸ்போக்ஸையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, எடுத்தாச்சு. ஒன்று வந்து மோட்ரு ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணுறங்க, இன்னொன்று வந்து சைக்கிள் ஸ்போக்ஸோட கனெக்ட் பண்ணுறங்க. நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்டிங்கன்னா லாக் ஆகிடும், கலண்டு வராது. நல்லா டைட்டாக லாக் பண்ணிவிடுங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து அதில் வாட்டர் ஊற்றிக்கிறேன். நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். நாட்டு சர்க்கரையை ஃபஸ்ட்டு போட்டுறேன், அப்புறம் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன் கிளாஸ் எடுத்தேன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நல்லாவே மிக்ஸ் ஆகுது. ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ரொட்டேஷனில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கிளாஸில் வாட்டர் ஊற்றி அதில் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். தேன் மிக்ஸ் ஆகுதான் ரொம்ப இதுவாக கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக தேன் இருந்த இடமே தெரியல, இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து எக் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் டக்குன்னு ரொம்ப ஈஸியாக ஆகுது. சும்மா ஸ்பூனை போட்டு ஸ்பீட் இருக்கிறதுக்கு இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் செய்ய வெறும் 40 ரூபா ஆச்சு. ஒரு 40 ரூபா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழகாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பிளாக் கரண்ட் ஜூஸ் எசன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மினி பிளெண்டர் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.